அயன் ஃபார்ம் ஆனது எப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டா அதை கட்ட ஆரம்பிங்க. நான் ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, உங்களோட அயன் ஃபார்ம்ல எவ்வளவு லூட்டு கிடைக்கணும், எவ்வளவு ஈஸியா கட்டணும்ன்றத நீங்களே முடிவெடுத்து கட்ட ஆரம்பிக்கலாம். இப்படி நீங்க கட்டுறது மூலியமா உங்களோட அயன் ஃபார்ம்ல எங்க ப்ராப்ளம் வருதுன்னு நீங்களே அசால்ட்டா கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரியும் அப்புறம் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு அயன் ஃபார்ம் இப்போ கட்டி காமிக்கிறேன். அதை வச்சு நீங்க உங்களுக்கு தோன்ற அயன் ஃபார்ம் உங்க இஷ்டத்துக்கு கட்டிக்கோங்க. ஓகே, இந்த அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிளாட்டஸான ஒரு ஏரியா இருந்துச்சுனாலே ஓகே தான். இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன் இந்த இடத்த. இந்த அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகிறதுக்கு பேசிக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இதான் பாத்துக்கோங்க. அப்புறம் இதுல 20 வில்லேஜஸும் 20 ஃபிளெச்சிங் டேபிள் தான் மிஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் கொஞ்சம் தனியா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் டீசெண்டா ஃபிளாட் பண்ணனே பாக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த இடத்துல இப்ப கட்ட ஆரம்பிக்கலாம். அயன் ஃபார்ம் கட்டுறதுக்கு வெறும் 10 பிளாக் நீளமும் 4 பிளாக் அகலம் இருந்தாலே ஓகே தான். அப்புறம் ஒரு 4 பிளாக் கீழே போனா போதும். இப்ப நான் காமிக்கிற மாதிரி 4 பிளாக் எடுத்துக்கோங்க. சைட்ல 4 பிளாக் எடுத்தாச்சு. அப்புறம் இந்த 4 பிளாக் எடுத்ததுல இருந்து கனெக்ட் பண்ணுங்க. 1 2 இன்னும் 8 பிளாக் எடுக்கணும். உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா தெரியும் சொல்லி நான் கொஞ்சம் 3xl போட்டுக்கிறேன். இந்த மாதிரி 8 பிளாக் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த பக்கம் ஒரு 8 பிளாக். சுத்தி இருக்க எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்ப 4 பிளாக் நம்ம டீப் போனா மட்டும் போதும். 1 2 அப்புறமேட்டா 3 4. இப்போ இங்க 4 பிளாக் எடுத்த மாதிரி சுத்திலும் 4 பிளாக் எடுத்துட்டேன். உங்களுக்கே பார்த்தா தெரியும். இப்போ இந்த மாதிரி 4 மூலைக்கு 4 பிளாக் எடுத்தோடனே உள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடலாம். நடுவில் இருந்த எல்லா பிளாக்ஸுமே கிளியர் பண்ணோடனே நல்லா செக் பண்ணிக்கோங்க. நம்ம 10க்கு 4 அப்புறம் 4 டீப் தான் வந்துருக்குமான்றத 1க்கு 2 3 வாட்டியா செக் பண்ணிக்கோங்க. இப்போ லைனா 1 by 1 பெட் வைக்க ஆரம்பிச்சிடலாம். பெட் கிராஃப்ட் பண்ணும்போது நம்மளுக்கு உள்ளுதான் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும். பிரச்சனையை தட்டி விடுங்க. நான் உங்களுக்காக ஒரு ட்ரிக் சொல்றேன். அந்த ட்ரிக் ஃபாலோ பண்ணுங்க. ஷீப் கிட்ட இருந்து உள்ள தனியா பிரிச்சோன்னே அதை அப்பவே சாவடிச்சிருங்க. அப்பதான் இன்னொரு ஷீப் வந்து சீக்கிரமாவே ஸ்பான் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கரெக்டா பெட்டோட தலைப்பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு பிளாக் உடைச்சிட்டு அந்த இடத்துல தான் ஃபிளெச்சிங் டேபிள் வைக்கணும். 20 பெட் வச்சதால 20 ஃபிளெச்சிங் டேபிள் வேணும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. இங்க ஒரு பிளாக் வச்சுட்டு அப்படியே ஒரு ஃபிளெச்சிங் டேபிள் வைக்கணும். இந்த மாதிரி இந்த பக்கம் 10 அந்த பக்கம் 10. ஃபிளிண்ட் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கிரேவல லைனா வச்சுட்டு உடைக்க ஆரம்பிப்பீங்க. நான் சொல்ற ட்ரிக் யூஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்க ஷவல் இல்ல பிக்காக்ஸ் ஆக்ஸ் இல்ல ஹோ இதுல எதுல இருந்தாலும் ஓகே தான். ஃபார்ச்சூன் 3 அதை வச்சு உடைக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு கிரேவலுக்கு கன்ஃபார்மா ஒரு ஃபிளிண்ட் கிடைச்சிரும். உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா சில வாட்டி 2 3 கூட கிடைக்கலாம். ஓகே, ஒரு வழியா நம்ம உடைச்சாச்சு எல்லாத்தையும். இப்போ வந்து ஃபிளெச்சிங் டேபிள் லைனா வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஒன்னொன்னா. இப்போ 2 பக்கமும் ஃபிளெச்சிங் டேபிள் வச்சாச்சு. அவ்வளவுதான். இப்போ பெட் வேலையும் முடிஞ்சிச்சு, ஃபிளெச்சிங் டேபிள் வேலையும் முடிஞ்சிச்சு. பாத்தீங்களா? இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா இந்த இடத்துல தப்பி தவறி கூட ஒரு க்ரீப்பர் வந்துச்சுன்னா நம்ம செஞ்சது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். அதுக்காக மறக்காம டார்ச் வச்சுக்கோங்க. க்ரீப்பர் ஸ்பான் ஆனா கூட பரவாயில்ல, அது வெறும் உடச்சிட்டு தான் போகும். அதே ஜாம்பி மட்டும் ஸ்பான் ஆயிடுச்சு, நம்ம உள்ள விட்ட எல்லா வில்லேஜருமே செத்து போயிடுவானுங்க. மறக்காம டார்ச் வச்சிருங்க. இல்லைன்னா உங்களோட அயன் ஃபார்ம் வந்து அவ்வளவுதான், சுத்தமா ஒர்க் ஆகுது. பெட் வச்சாச்சு, ஃபிளெச்சிங் டேபிள் வச்சாச்சு, டார்ச் கூட பிளேஸ் பண்ணியாச்சு. இன்னும் வில்லேஜர்ஸ் மட்டும் தான் வரவில்லை. அவனுங்களையும் போட்ல புடிச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி போட்ல புடிச்சிட்டு எகிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு அவனுங்களை ஈஸியா கொண்டு வர முடியும். இந்த மாதிரி கொண்டு வந்து இப்போ இந்த மாதிரி உள்ள விட்டுருங்க. ஓகே, 2 பேரும் கொண்டாந்து இப்போ உள்ள விட்டாச்சு. தம்பி நான் அந்த இடத்துல சொல்ல வரலப்பா. உங்க 2 பேரும் கொண்டாந்து உள்ள விட்டாச்சுன்னு சொல்றேன். உங்களை சேஃபா இது உள்ள அனுப்பியாச்சுன்னு சொல்றேன். போதுமா? அவனை விடுங்க. இங்க ஒரு நான் சின்ன ஒரு விஷயம் பண்றேன், அது மட்டும் நீங்க பண்ணுங்க. ஏன்னா உள்ள அவனுக்கு என்ன பண்றானுன்றத பாக்குறதுக்காக. இப்பயும் தப்பு தான் பேசுறேன், அவனுக்கு கண்டுக்கல. இப்ப நான் பிளேஸ் பண்ற மாதிரி ஒரு அயன் டோரும் அப்புறமேட்டா 2 கிளாஸ் வச்சிருங்க. அயன் டோர் யூஸ் பண்ணுங்க. உடன் டோர்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அவனுக்கு திறந்து வந்துருவானுங்க. அயன் டோர் ஏன்னா அந்த பட்டன் ஐத்தனை மட்டும் தான் அது ஒர்க் ஆகும். இந்த டார்ச் வச்சுட்டு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. இந்த மாதிரி பட்டன் ஆன் பண்ணா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஆனால் இது அந்த வில்லேஜஸால பண்ண முடியாது, அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன். அப்புறம் இந்த இடத்துல டர்ட் வச்சு எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டு அப்புறம் படிக்கட் மாதிரி இந்த இடத்துல ரெடி பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நான் கீழே பட்டன் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா மேலே சைடில் எங்கன்னா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேலே இருக்கிற எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறேங்க. நான் டர்ட்டால கவர் பண்ணுறேன். லீஃபு, கிளாஸு, ஸ்லாப் இதை தவிர வேற எதை வச்சு வேணா கவர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் பிளேஸ் பண்ணுற மாதிரி 3 பிளாக் இந்த மாதிரி ஹைட் ஏற்றி சுற்றி வால் கட்டிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. நம்ம இப்போ லாவா நிற்கிறதுக்காக சைன் போர்டு வைக்க போகிறோம். இப்போ இங்கே ஒன்று, அப்புறமேட்டா இந்த சைடு ஒன்று, அப்புறமேட்டா அது கீழே இந்த பிளாக்ல வச்சுக்கலாம். நான் இங்க வச்சுக்கிட்டேன். அப்புறமேட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு. இது மேல இப்ப லாவா ஊத்தினா போதும். இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி லாவா ஊத்திக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்புறம் நான் காமிக்கிற மாதிரி செஸ்ட் ஹாப்பர்லாம் வைக்க ஆரம்பிங்க. இப்போ எப்படின்னா இந்த பிளாக் உடச்சிக்கோங்க. அப்புறம் இந்த 2 பிளாக்கையும் உடச்சிக்கிட்டு அங்கே டபுள் செஸ்ட் வச்சிருங்க. 1 2. அப்புறம் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹாப்பர். அவ்வளோதான், முடிஞ்சு. ஒரு 64 லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நான் காமிக்கிற மாதிரி மேலே பிளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கோலம்ஸ்லாம் மேலே ஸ்பான் ஆக மாட்டானுங்க. மேலே லீவ்ஸ்லாம் வச்சோடனே இந்த சைடு வந்துருங்க. வில்லேஜஸ் என்ன பண்ணுறாங்கன்றதுக்காக ஒரு படிக்கட் செஞ்சோம்ல, இந்த வாட்டி வந்து அயன் கோலம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்றதுக்காக மேல் வாட்டமாக படிக்கட் செய்ய போகிறோம். இந்த மாதிரி நான் பிளேஸ் பண்ண மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம். வில்லேஜர்ஸ்க்கு ஃபுட்டு கொடுக்க மறந்துட்டோம். இவனுக்கு ஃபுட்டு கொடுக்கும்போது நான்வெஜ் ஃபுட்லாம் கொடுக்காதீங்க. எந்த மாதிரினா சிக்கனு, மட்டனு, பீஃப், அப்புறம் போர்க் சாப், பன்னிக்கறி அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அவன் அதை எடுக்கவே மாட்டான். வெறும் வெஜ் ஃபுட்டா கொடுங்க. வெஜ் ஃபுட்னா கேரட், பீட்ரூட், பிரெட், அப்புறமேட்டா பொட்டேட்டோ.
இது மட்டும் கொடுங்க, அது மட்டும் தான் அவன் எடுத்துப்பான். ஓகே, நம்ம ஃபார்மோட முக்காவாசி வேலையை நம்ம முடிச்சாச்சு. இப்போ வந்து தண்ணி மட்டும் தான் பிளேஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அயன் ஃபார்முக்கு வந்து இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ்லாம் ரெடி பண்ணி 4 பக்கெட் 5 பக்கெட்லாம் ஊற்றுவாங்க. நானா வெறும் ஒரே ஒரு பக்கெட்டில் முடிச்சு காமிக்கிறேன் பாருங்க. நான் பண்ணுற மாதிரி 2 கிளாஸ் வைங்க. கிளாஸ் வைக்கலாம், அதுக்கு பதிலாக வேற என்ன வேணா வைக்கலாம். அதுக்கு மேலே வாட்டர் பக்கெட் ஊற்றிக்கோங்க. நம்ம ஊற்றின வாட்டர் பக்கெட் வந்து ஹாப்பருக்கு ஒரு பிளாக் இந்தாண்ட வர வரைக்கும் அப்படியே நம்ம இந்த பிளாக்கை வந்து பிளேஸ் பண்ணினே வரணும். நீங்கள் பிளேஸ் பண்ணுற வாட்டர் வந்து கரெக்டாக அந்த ஹாப்பருக்கு ஒரு பிளாக் இந்தாண்ட வர வரைக்கும் பிளேஸ் பண்ணினே வாங்க. அந்த மாதிரி பிளேஸ் பண்ணிங்கன்னா தான் அயன் கோலம் வந்து கரெக்டாக அந்த ஹாப்பர் மேலே வந்து நிற்பான். நம்மளோட லூட்டும் அந்த ஹாப்பர் உள்ள கரெக்டாக போகும். ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு லேயர் மட்டும் போட்டால் போதும். ஓகே, போட்டேன், முடிஞ்சு. எல்லாம் கரெக்டாக இருக்கான்றத பார்க்கறதுக்காக ஒரு வாட்டி எகிரி பாருங்க. அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் போய் லாவால மாட்டினீங்கன்னா ஓகே கரெக்டாக இருக்குன்னு தான் அர்த்தம். யாராச்சும் இந்த ஃபார்மை கிரியேட்டிவ்ல கட்டினீங்கன்னா மட்டும் அந்த மாதிரி எகிரி பாருங்க. சர்வேவில் கட்டுற மாதிரி இருந்தால் அது கீழே ஒரு பிளாக் வச்சு பாருங்க. பிளாக் வச்சு கரெக்டாக கணக்கு வச்சுக்கோங்க. கரெக்டாக கட்டியாச்சு. அப்புறம் நம்ம அந்த இடத்துல வச்ச பிளாக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேங்க. பிளாக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும்போது இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு பிளாக் மட்டும் உடைச்சிட்டேன். அது மட்டும் பிளேஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி ஏதாச்சும் உடஞ்சிருந்துச்சுன்னா நீங்களும் எல்லாத்தையும் மூடுங்க. இல்லைனா அது வழியாக தண்ணி பூந்து வெளியே வந்துடும். அவ்வளோதான், நம்ம ஃபார்மோட மொத்த வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்னும் அந்த வில்லேஜர்ஸ் மட்டும் ஹைட் ஆனால் போதும், அதாவது வளர்ந்தா போதும். நம்ம அயன் ஃபார்ம் வந்து பாதி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு எப்படி திரும்ப கன்ஃபார்ம் பண்ணலாம்? இங்கே பாருங்க, பூனை ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிச்சு. பூனை ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிச்சுனாலே பாதி ஃபார்ம் அதாவது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறமா இன்னும் ஒரு சின்ன வேலை மட்டும் இருக்கு. உங்ககிட்ட அயன் ஷெவல்னா டைமண்ட் ஷெவல் எந்த ஷெவல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்த ஷெவல் வச்சு டர்ட்ல இந்த மாதிரி நோண்டி வச்சிருங்க. எல்லா சைடும் 7 பிளாக் வந்துக்கோங்க. ஓகேவா? 1 2 3 4 5 6. அப்புறம் இந்த மாதிரி பில்லுலாம் இருந்துச்சுன்னா உடச்சு விட்டுக்கோங்க. அந்த பக்கம் 7 ஆயிடுச்சு. அப்புறம் இந்த பக்கம் இந்த மாதிரி 7 வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சிருங்க. நீங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம பார்டர் போட்டோம்ல, அது உள்ளே இருக்கிற எல்லா பில்லையுமே இந்த மாதிரி செதுக்கி எடுத்துட்டோம்னா லாஸ்ட்டாக பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ வில்லேஜஸ் எல்லாரும் முழுசாக வளர்ந்துட்டாங்களா இல்லையன்றத உள்ளே போய் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வந்துருங்க. வெளில வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு லீஃப் வந்து எரிஞ்சு நிற்குது. அப்புறம் தான் பார்த்தேன் லாவாக்கு மேலே ஏதாச்சும் லீஃப் இருந்துச்சுன்னா எரியும் போல். அப்புறம் அதுக்கு மேலே ஸ்மூத் ஸ்டோன் எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே லீவ்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். லீவ்ஸ் எங்கே? லீவ்ஸ் எடுத்தாச்சு. லீவ்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி லைனாக வச்சு விட்ருங்க. வில்லேஜர்ஸ்லாம் வளர்ந்து முடிச்சாங்கன்னா தன்னால் அயன் கோலம்ஸ்லாம் ஸ்பான் ஆக ஆரம்பிப்பாங்க. இல்லைங்க, உங்களுக்கு ஒரு அயன் கோலம் ஸ்பான் ஆகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு வழியாக ஒரு அயன் கோலம் வந்து ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. ஸ்பான் ஆகி இப்போ எரிய ஆரம்பிச்சிட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே பண்ணும்போது 2 அயன் கோலம் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த அயன் ஃபார்மில் வந்து மினிமம் வந்து 1, அப்புறம் வந்து அதிகபட்சம் 2 ஸ்பான் ஆவானுங்க. 3 4 ஸ்பான் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் வந்து ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, இந்த அயன் ஃபார்ம் கட்டி வந்து எனக்கு கணக்கே கிடையாது. ஒரு 50 வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எனக்கு இந்த அயன் ஃபார்ம் கட்டி. இதில் கிடைக்கிற லூட் வந்து நான் சொல்ல போகிறது இல்லை. நீங்கள் ப்ளே பண்ணி 1 நிமிஷத்துக்கு ஏஎஃப்கே பண்ணி பாருங்கள். எவ்வளோ அயன் கிடைக்குதோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகுதா இல்லையான்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அதோட எவ்வளோ லூட் கிடைக்குதுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அதனால தான் நான் சொல்கிறேன்.